ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜிம்ரோட நியூ எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பை டாக்ஸிக் பாய். இது ஒரு ரொமான்டிக்கான ஸ்டோரி. ரொமான்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. அதனால் ஹெட்செட்டை மறக்காமல் போட்டுக்கோங்க. அண்ட் இதில் ஹீரோ வந்து ஜிம்மன் தான், ஹீரோயின் வந்து நீங்கள் தான் ஒயன். ஆனால் இதில் ஜிம்மனோட கேரக்டர் எப்படின்னா சரியான சேட்டை பிடிச்ச பையன். படிக்கவே மாட்டாப்புல. நல்லா ரவுடித்தனப்படுவார். ஆட்டிடியூடு, ஈகோ லெவல் இதெல்லாம் அப்படியே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஒயன் நல்லா படிக்கிற பொண்ணு, பவ்யமாக இருப்பா, எல்லாருக்கும் நல்லா மரியாதை கொடுப்பா. ஆனால் அவகிட்டே கொஞ்சம் குறும்புத்தனம்லாம் இருக்கும். பட் அது அடிக்கடி தான் வெளில வருமே தவிர எப்பயுமே வெளில வராது. இவங்க 2 பேரும் இப்படி ஆப்போசிட் கேரக்டர் இருக்கிறனால தான் 2 பேருக்கும், அதாவது ஜிம்மனுக்கும் வானுக்கும் நல்லா செட் ஆகும். 2 பேருமே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 1. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே வான் அப்படியே வேகமாக கிளம்பி அப்படியே காலேஜுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஸோ காலேஜுக்கு அப்படியே வர வழியில் அவள் ஃப்ரெண்டை பார்த்து, ஹாய்டி, என்ன தனியாக போயிட்டுருக்க? எப்பவுமே உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே வருவேன்? ஆமாம், இன்றைக்கி அவன் என்னை கழட்டி விட்டு போயிட்டான், அதான் நான் தனியாக வந்துட்டுருக்கேன். நீ என்ன, நீயும் தனியாக வர? அதுவா, அது கொஞ்சம் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ காலேஜுக்கும் வந்தாச்சு. கிளாஸில் அவள் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே இவன் வரான். சுகா வந்து, ஏ வயன், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? கிளம்பி வா, அவன் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். யார்? வேறு யார்? ஜிம்மன் தான். வா, அவன் அங்கே கத்திக்கிட்டு இருக்கான். எங்களால் சமாளிக்க முடியல, உன்னால் சமாளிக்க முடியானா? வா வா. ஐயோ, இந்த பைத்தியக்காரன் எதுக்கு தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு அவனை வேகமாக ஓடிக்கிறவங்கள பார்த்தா அவன் ஜாக்சன் கூட அவ்வளோதான் அடித்தடி சண்டையே போட்டுட்ருக்கான். மூஞ்செல்லாம் அங்கங்கே குத்து வாங்கி ரத்தம் வந்துட்டுருக்கு. எனக்கு அதை பார்த்ததும், ஜிம்மன் இருக்கியே, ஜிம்மன் ஜிம்மன், ஏ ஏ அங்கிட்ட தள்ளுறி, டே இருடா ஜிம்மன். ஐயோ சுகா ப்ரோ, அந்த ஜாக்சன் தூக்கி தள்ளி போடு, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஜிம்மனோட கையை பிடிக்கிறா. அவ்வளோதான், வாயனை பார்த்தும் அவன் ஒரு கை கூட நீட்டலை. அப்படியே குத்துற மாதிரி வரான். வாயன் அப்படின்னு கரெக்டாக அந்த கையை பிடிச்சி அவனை பார்த்து ஒரு முறை தான். இப்போ ஜிம்மன், நீ மட்டும் அவனை அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்காக்கிட்டு வா. விட்ரி, இப்போ எதுக்கு அவன்ட்ட அடி? இங்கே பாரு, வாயிலெல்லாம் ரத்தம் வருது ஜிம்மன், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? ஏய் விட்ரி, ஜிம்மன் போகாத, போனா அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே சட்டையை பிடிச்சி நின்றுட்டுருக்கா. ஜிம்மனுக்கும் இதுக்கு மேலே போக முடியல. அப்படியே வாயனை பார்த்து கையிடு அப்படின்னு அங்கேருந்து தள்ளி போய் பைக் மேலே போய் உட்காந்துக்கிட்டான். வாயனும் அவகிட்ட வந்து, இப்போ எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்க? உனக்கு ஒரு வேலையே கிடையாது ஜிம்மன். உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, மற்றவங்ககிட்ட போய் சண்டை போடாத, உன்னை காப்பாற்றுறது என் வேலை கிடையாதுன்னு. இப்போ இந்த பிரின்ஸிபலை வந்து அவங்ககிட்ட யார் சொல்கிறது? போடி, இங்கே பாருடாண்ணே. ஏய் என்னடி, அதான் நேற்று ஏதோ பெரிய சண்டை போட்டு போனீங்களே, இப்போ என்ன வந்து பேசுகிறப்போ? சண்டை போட்டு போனனா? டேய் பைத்தியக்காரா, யாரா சண்டை போட்டது, நானா நீயா? நீ தான். கொன்றுவேன். நீ தான்டா சண்டை போட்ட. ஐஸ்கிரீம் சாப்பிட வாடான்னு கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னேன்? அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணியிருக்கா, நான் கூட போய் பேச போகிறேன் அப்படின்னு நீ தானே சொன்னேன்? சொன்னேன், அதான் பேசிட்டு வரேன்னு சொன்னனே. நீ பேசிட்டு வர வரைக்கும் நாங்கள் நின்றுட்டு இருக்கணுமா? வீட்டுக்கு போக வேண்டாமா? எங்கள் அம்மா தேட மாட்டாங்களா? அதெல்லாம் ஆண்டி ஒன்றும் தேட மாட்டாங்க, நான் சொல்லிப்பேன். நீ கிளிப்ப. நீ போனதுக்கப்புறம் அவங்க பிடிச்சி திட்டுவாங்க. உன் முன்னாடி தான் சும்மா என்னை திட்டு அது மாதிரி பேசுகிறாங்க. போ. எங்கே போக சொல்கிற? அதெல்லாம் போக முடியாது, பொடி. நான் மேலே கோவமாக இருக்கேன். நேற்று தான் நீ வரல. அட பைத்தியமே, நேற்று நீ தானடா. ஜிம்மன் இப்படி பண்ணாத, எச்சி பொடி அப்படின்னு ஜிம்மன் இன்னும் கோவமாக தான் உட்காந்துருக்கான். வாயனும் கொஞ்சம்லாம் அடிபட்டிருக்கு, இரு வாரேன் அப்படின்னு. ஆக்சுவலாக வாயன் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜிம்மன் வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ 2 பேரும் டிபார்ட்மெண்ட் வேறு வேறு டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸு கிடையாது. ஸோ அதனால் வாயனுமே வேகமாக போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மனுக்கு அப்படியே மறந்து போட்டுட்ருக்கா. நெத்தியெல்லாம் சரியான அடி. உட்காந்து அந்த அடிக்கெலாம் மறந்து போட்டுட்ருக்கும் போது வலிக்குதுன்னு சொல்லிட்டு வாயனோட இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டான். வாயனுமே, இவன் என்ன, டேய் என்னடா பண்ணுற? சாரிடி, வலிக்குதா, தான் என்ன பண்ணுறது தெரியாமல் கண்ணுக்கு நேரம் இருந்ததா, அதான் பிடிச்சிட்டேன். ஜிம்மன், நான் உன் ஃப்ரெண்டுடா, புரியுதா? ஏய் தெரியும் பைத்தியம், நீ என் ஃப்ரெண்டுன்னு தெரியாமல் இருக்குது. செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் டி. தெரிஞ்சா சரி. எப்பா, உனக்கு இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா எனக்கு தாண்டா பயமாக இருக்குது. அவளுக்கு நீ மிரட்டுறதும், இல்லை ஜிம்மனிக்கிட்ட போய் இந்த லெட்டரை கொடுக்குற டார்ச்சர் பண்ணுறதும், பாப்பா என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஜிம்மனுக்கு எல்லாம் மறந்தையும் போட்டு விட்றா. கரெக்டாக லிப்ஸுக்கிட்டே அடிபட்டிருக்கும். வாயின் பாட்டுக்கு எதுவும் பார்க்காம பாட்டுக்கு அந்த மறந்து அவனுக்கு தேய்ச்சிட்டு இருக்கும்போது ஜிம்மன் அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் வாயனையே பார்த்துட்ருக்க. வாயனுமே அந்த லிப்ஸ் அந்த மருந்தை போட்டுட்டு, இப்போ ஓகேவாடா அப்படின்னு அப்படியே க்ளோஸ்அப்பாக வந்திருப்பா. அப்படியே ஜிம்முன்னு அவளும் பார்க்குறா. ஜிம்முன்னு பார்க்குறான்.
வாயின் பார்க்குறா. பட் அவளுக்கு பெருசா எதுவும் ஸ்பார்க் அடிச்ச மாதிரிலாம் ஃபீல் ஆகல. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துட்டு, "சரி மெடிசன் போட்டிருக்கேன். ஈவினிங்கும் வந்து என்கிட்ட மெடிசன் போட்டுக்கோ. புரியுதா?" "ம். புரியுது." "ஏய் என்னடா? பசிக்குதுடி." "பைத்தியம். சாப்பாடு கொண்டு வரலையா?" "பசிக்குதுடி." "இருடா வாரேன்" அப்படின்னு வாயினோ கிளாஸுக்கு போய் அவளோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஜிம்முனு கிட்ட கொடுக்க, ஜிம்முன் அப்படியே கையை நீட்டுறான். கையில் அடிபட்டிருக்காம்மா. "அடிபட்டிருக்கா?" "ம் ஆமாம் அடிபட்டிருக்கு. ஊட்டி விட்றி." "உனக்கு இதே வேலையாக போச்சு ஜிம்முன்" அப்படின்னு ஜிம்முனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. அப்படியே ஷூவா கிட்ட நேராக ஜங்குக்கு வந்து, "மேம் என்ன ப்ரோ இவன் என்ன வாயின்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்? அப்போ வாயினும் ஜிம்முனும் லவ் பண்ணுறாங்களா என்ன?" "டேய் தப்பாக பேசாதடா. அவங்க 2 பேரும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்டா. வாயின் மனசில் இந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. ஜிம்முன் மனசில் என்ன கிடையாது. சொல்லப்போனால் பயான் வந்து ஜிம்முனை ஒரு பையனாகவே பார்க்கல. ஒரு பொண்ணை தான்டா பார்த்துட்ருக்கா. அதே மாதிரி தான் ஜிம்முனும். அவளை ஒன்றும் பொண்ணாக பார்க்கல, பையனாக தான் பார்த்துட்ருக்கா. நான் இவங்க 2 பேரையும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். நான் இந்த காலேஜ் சீனியர் வேறு. அவங்க 2 பேரும் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜிம்முனும் வாயனும் கண்டிப்பாக லவ் பண்ண முடியாது." "ஏன் ஏன் இப்படி சொல்கிற?" "ஏன்னா அதுக்கு வாயனோட அண்ணன் தேங்கு இன்னும் இல்லை." ஆக்சுவலாக வாயனோட அண்ணன் தேங்க்கு ஜிம்முனை சுத்தமாக பிடிக்காது. ஜிம்முனுக்கும் வாயனோட அண்ணனுக்கும் எவ்வளோ பெரிய சண்டை நடந்துக்கு தெரியுமா? அடிப்படி சண்டை. ஏதோ வாயனும் ஜிம்முனும் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிற அப்படின்றனால 2 பேரும் இன்னும் அந்த சண்டையை பெருசாக எடுத்துக்கல. வாயனுமே அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டதுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ண முடியும்? அதனால என் ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவள் இன்னும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா. அதே மாதிரி தான் ஜிம்முனும். அவன் அண்ணன் கூட சண்டைனா வாயனெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வாயனுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஜிம்முன் வந்து அவங்க அண்ணன் இல்லாதப்போ வீட்டுக்கெலாம் போவான், என்னெல்லாம் பண்ணுவான். பட் தேங்கு இருக்கிறப்போ கண்டுக்கவே மாட்டான். தேங்கு அப்படி தான். அவன் மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோயேன், ஜிம்முன் பக்கத்தில் வாயனை பார்த்தான், வாயன் செத்தா அடி வெளுத்து எடுத்துருவான். "என்ன ப்ரோ சொல்கிற?" "அடா ஆமாடா, அவங்க 2 பேரும் எப்படி சொல்கிறது, அந்த ஏரியாலே அந்த 2 தான் ரவுடி. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கு சுத்தமாக ஆகாது. அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னியே வாயனும் ஜிம்முனும் லவ் பண்ணுறாங்களான்னு, நிச்சயமாக இல்லை. அவங்க 2 பேரும் பாண்டிங்கை பாரு. அந்த மாதிரிலாம் போகாது. ஆனால் எனக்கே சம்டைம்ஸ் தோணும் இவங்க 2 பேர் லவ் பண்ணால் நல்லாயிருக்கும்லன்னு. ஆனால் ஜிம்முனுக்கு தான் ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, அவள் பேர் என்னது, என்னமோ சொல்லுவாளே, கங்கு. அந்த வரா பேர், அவள் பேரில் மட்டும் கங்குலடா, உண்மையாகவே நெருப்பாக எரிவா. ஜிம்முன் மேலே அவ்வளோ பொசசிவ். ஜிம்முன் பின்னாடி கிட்டத்தட்ட 2 வருஷமாக சுற்றிட்டு இருந்தா. ஜிம்முனும் பாவம் சொல்லி இப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்கியிருக்கான். என்ன நடக்க போதோ, அந்த வரா பாரு இப்போ என்ன கற்றுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேராக வரா வந்து, "ஜிம்மன் என்ன டார்லிங், உனக்கு சாப்பாடு வேணா சொல்ல வேண்டியது தானே, நான் வந்து ஊட்ட மாட்டேனா? போயும் போய் இவ்வளோ போய் ஊட்டிகிட்டு இருக்க. இவளோட அண்ணனுக்கும் உனக்கும் எவ்வளோ பெரிய சண்டை நடந்தது, இவ கையில் போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க." "ஏய் என்ன டார்லிங் பேசுகிற, நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? வயனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உன்னை விட இவன் முக்கியம். ஏன் எனக்கு எங்கள் அம்மாவை விட நினைக்கிறாள இவன் முக்கியம். எங்கள் அம்மா கூட எனக்கு ஊட்டி விட மாட்டாங்க. இருக்கு பாரு என் செல்லம், இதுதான் எனக்கு ஊட்டி விடும். இவன் என் ஃப்ரெண்டுடி, எனக்கு ஒரு அம்மா மாதிரி இவ. புரியுதா? உனக்கு எத்தனை அடி சொல்கிறது? பார் கேர்ள் ஃப்ரெண்ட், புரியுதா? அந்த லிமிட்டில் மட்டும் ஒரு. ஆனால் வயன் மை எவ்ரி திங். அவள் எனக்கு எல்லாமே. நானும் அவளும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா இருக்கும். தெரியுமா உனக்கு? உனக்கு அவளை பற்றி தெரியாது. அவங்க அண்ணன் கிடக்கான் ஒரு சுண்டக்கா. சிம்மன் நடி வானனை சொந்த கோவம் வருதா? அப்படின்னா கோவம் வராதா? அது என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தானே தானே, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு இப்படி என்னடா பிரச்சனை? ஈகோ விட்டு தொல்லைனா கேட்குறேன் சிம்மன். அதெல்லாம் விட முடியாதுடி, அதெல்லாம் விடவே முடியாது. சரி கோவப்படாத, எதுக்கும் இப்படி கோவப்படுற? கோவப்படாத. நீ சொன்னால் நான் படாமல் இருக்கணுமா? நான் கோவப்படுவேன்டி. உங்கள் அண்ணன் மேலாம் கோவப்பட தான் செய்வேன். என்ன பண்ணுவேன் நீ? சிம்மன் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்கிட்ட இப்படி பேசாதேன்னு. அப்படி தாண்டி பேசுவேன். அப்போ உனக்கு சோறு கிடையாது போடா. சரி சரி சரி, சாப்பாடு ஊட்டிடுறி, பசிக்குதுடி ப்ளீஸ்டி. இதுக்கு தான் இப்படி சிம்மன் குழந்த மாதிரி பேசி இப்படி மாத்துறியோ அப்படின்னு அவளை உட்காந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு கங்கை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு, பேருக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவனை கொஞ்சமாவது பார்த்துக்கிறியா? இங்கே பாரு எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்கணும், ஒழுங்காக சாப்பிட்றானா இல்லையான்னு கேட்டுக்கோ, புரியுதா? எல்லாத்துக்கும் என்னால் வர முடியாது, கொஞ்சமாவது அவனை பார்த்துக்கோ. எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு போ. நீ மூடிக்கிட்டு முதல்ல நெல்லு.
போட்டிருக்கா பாரு ட்ரெஸ்ஸு ஆரையும் குறையுமா அப்படின்னு வாயன் திட்டி விட்டு போயிட்டா. ஜிம்முன்னு சிரிச்சிட்டே, வாயன் தேடிட்ட போலேடி நல்லா பேசுகிற, சிப்படா அப்படின்னு வாயன் அப்படியே அங்கேருந்து சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்துட்டா. கிளாஸில் ரொம்ப நாளாக வாயனை ஒரு பையன் விடாமல் பார்த்துட்டே இருக்கான். வேறு யாரும் இல்லை, வாயனுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதாவது பாய் ஃபேன்ஸ். இந்த ஜாக்சன் இருக்கானே அவனும் வாயன் பின்னாடி சுற்றிட்டு தான் இருக்கான். பட் வாயன் வந்து கண்டுக்க மாட்டான். பட் கிளாஸ்லேயே கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன், பார்க்கறதுக்கும் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பான். அவன் பேர் தான் காய். ஸோ காய் வந்து ரொம்ப நாளாக அவனுக்கு ரூட் விட்டுட்ருக்கான். அவனுக்குமே தெரியும் இவன் நம்மளை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சரி ப்ரொப்போஸ் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவனுமே இருப்பாள். ஸோ அப்படியே நேராக அவன் உள்ளே வரதை பார்த்ததும், அவன் இந்தா சார் கொடுக்க சொன்னார். என்னது? நோட்ஸ். ஓகே தேங்க்யூ. இருக்கட்டும். லஞ்ச் இப்போவுமே சாப்பிட்டியா? இல்லை, ஜிம்முன்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே அப்படின்னு அவனும் அங்கேருந்து போயிட்டான். அவனுக்கு இந்த ஜிம்மில் பார்த்தாலே பிடிக்காது. ஸோ அதனால் எதுவுமே சொல்லாமல் அவனும் போக, வாயனுமே என்ன எல்லாவனும் இந்த எனக்கும் ஜிம்முனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரியாகவே பார்க்குறாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு வாயனுமே ஐயோ அப்படின்னு அவள் பாட்டு கிளாஸில் உட்காந்துருக்கா. கிளாஸும் அஸ்யூஷுவல் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் பாட்டுக்கு போயிட்டுருக்க, வாயனும் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கா. இப்படியே ஒரு 1 hour ஆயிருக்கும். ஸோ செகண்ட் hour வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வாயனுமே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே விண்டோ வழியாக பார்க்குறா. ஜிம்முன்னு அப்படியே அவனோட கிளாஸை நோக்கி தான் வந்துட்டுருக்கான். இப்போ எதுக்கு இவன் இங்கே வரான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ப்ரொஃபஸர் நின்றுட்டுருக்காரு. அதெல்லாம் கண்டுக்கலாம். அவன் பாட்டுக்குள்ளே வந்து, வாயன் வா. என்னடா எங்கே வா, வா நீ, சார் இருக்கார் பாரு ஜிம்மன், என்னால் வர முடியாது. ஒருவே வர மாட்டியாடி, எனக்கு கிளாஸ் இருக்குது, இது இம்பார்ட்டண்டான கிளாஸ், இதை மட்டும் நான் அட்டன் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ஒரு மார்க் போட மாட்டேன், நான் ஃபெயில் ஆயிடுவேன் ஜிம்மன், நீ போ. வர முடியுமா முடியாதாடி? முடியாது ஜிம்மன், ஒரு இஷ்டத்துக்குலாம் வர முடியாது. முடியாதுல்லடி. ஐயோ ஜிம்மன் புரிஞ்சுக்கோடா, முடியாதுன்னு சொல்லிட்டீல, பேசுகிறாத, மூச்சில் முழிச்சிடாத, பொடி, முடியாதுன்னு சொல்லிட்டீல, மூஞ்சில் முழிச்சிடாத அப்படின்னு அப்படியே கத்தி விட்டுட்டு போயிட்டான். அவன் எனக்கா ஷூ சரி நம்ம பையன் தானே சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவள் பாட்டுக்கு உட்காந்து மறுபடியும் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கா. ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறான். என்ன சமாதானப்படுத்த வரல? ஜங்குக்கு என்னடா வாயின் பின்னாடி வராளா? அவள் கிளாஸில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்ருக்காடா, அவன்டா உன் பின்னாடி வரப்போறா? என்ன சமாதானப்படுத்தப்போ வரலையாடா அவன் ஏன்டா வரணும்டா, அவன் வரணும்னா கத்தி விட்டு வந்திருக்கேன்ல, முடியாதுன்ட்டா, மூச்சில் முடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஜிம்மன் அப்போ நான் தானே முக்கியம், நீ பின்னாடி வரணும், வரலையே. உன் பின்னாடி தானே இந்த வராப்பா இருக்க அங்கு, அவள் தான் உன் பின்னாடி வரா, அவளை சுற்றிட்டு போ அப்படின்ட்டு ஜங்கு பாட்டு சொல்லிட்டு போயிட்டான். ஜிம்மனுக்கு இன்னும் தான் கோவம் வருது. அப்படியே முறைச்சிட்டு இருக்கும்போது இந்த கங்கு வேற வந்து, டார்லிங் என்ன டார்லிங், என்ன இந்த பக்கம், என்ன பக்கம் வந்தியா? என்ன பக்கம் ஏறி வரா? நீ ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே, உன்னை பார்க்கறதுக்கு நான் அந்த பில்டிங் வரமாட்டேனா? அப்போது வானை பார்க்க வந்தியா? ஆமாம், அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு நினச்சா வரமாட்டான்னு சொல்லிட்டால, இருக்கட்டும் அவளுக்கு அப்படின்ட்டு அங்கேருந்து அவனை கிளம்பி போயிட்டான். இப்படியே வானுக்கு அப்படியே இன்டர்வல் இப்போ தான் விட்றாங்க. வானுமே கிடச்ச அந்த 10 நிமிஷத்தில் ஜிம்மனை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வரான். அங்கே ஜிம்மன் இல்லை. சரின்னு பைக் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கு போனால் அங்கேயும் ஜிம்மன் இல்லை. சரி கேண்டீனுக்கு போகலான்னு பார்த்தா கேண்டீனில் அவ்வளோ கூட்டம், உள்ளேயே நுழைய முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த 2 பில்டிங்கும் சேர்த்து ஒரே கேண்டீன் தான். ஸோ அதனால் ரொம்ப கூட்டமாக இருக்கா. வான் வெளியே நின்று, இவ்வளோ கூட்டமாக இருக்கு, நான் எப்படி உள்ளே போய் அந்த ஜிம்மன் பையில பார்க்குறது அப்படின்னு அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கும்போது வானோட ஃப்ரெண்டு வரா. வந்து, என்ன மச்சான் இங்கே நின்றுட்டுருக்க? ஒன்றும் இல்லடி, இந்த ஜிம்மன் நாயத்தான் தேடிட்டு இருக்கேன், ஆளை காணோம், எங்கே போய் தொலைஞ்சானு. அவன் பிடி ரூமில் இருக்கான்டி, நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். என்ன பிடி ரூமில் இருக்கானா? ஆமாடி. தேங்க் காட். எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கி வைடி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிடி ரூமுக்கு தான் ஓடுறா. ஓடி வந்து பார்த்தா அவன் ஜிம்மன் உள்ளே அவன் பாட்டுக்கு ஹெட்செட்டை போட்டு பிடி ரூமில் உட்காந்துருக்காங்க, யாருமே இல்லை. வான் அப்படியே நேராக உள்ளே போகிறா. பத்துக்கு இங்கே வந்தா, ஜிம்மன் இங்கே பாடுறா, ஹெட்செட்டெல்லாம் கட்டி விடாத, நான் பாட்டு கேட்கணும். ஜிம்மன் பாரு என்ன ஃபஸ்ட்டு. என்னடி என்ன மூஞ்சில் முடிக்காதுன்னு சொல்லிட்டேன்ல, போ, என் மூஞ்சில் முடிக்காத. ஜிம்மன் ஏன்டா இப்படி பண்ணுற? சாரிடா, நீ கிளாஸ் உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு படிப்பு விஷயத்தில் இப்படி பண்ணால் பிடிக்காதுன்னு. அதுவும் அது இம்பார்ட்டண்டான கிளாஸ்டா, அப்படி யாருக்குமே மார்க் போட மாட்டார். எனக்கு வேறு காயை பீட் பண்ணணுன்னு ஒரு ஆசை, அது உனக்கு தெரியும்ல. நான் போன செமஸ்டர் மார்க்கு கம்மிடா, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான்டா, எப்பயுமே நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். அவன் என்னை முத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்ததுனால ஏற்றுக்கவே முடியல தெரியுமா. போய் உன் ஃபஸ்ட் மார்க்கே கட்டிட்டு போய் அழு, போ, எதுக்கு என்கிட்ட வர?
இங்கே பார், அவ்வளோதான், உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. 12 அதாவது 2 படிக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். நான் கூப்பிட்டது நீ வரல, என் ஃப்ரெண்ட்ஷிப் நீ மதிக்கவே இல்லைல, போடி அப்படியே போயிரு. டேய் ஜிம்மன், புரிஞ்சுக்கோ ஜிம்மன், நீ நல்ல பையன் தானே. நான் உனக்கு வந்து நைட் இன்னைக்கு நான் உனக்கு ஐஸ்கிரீம் பண்ணி தரேன் வா. நீ உனக்கு ஒன்றும் கிளிக்க வேணாம், போடி போ. போய் இந்தா உன் புக்கு, உன் புத்தக புழு, இதை கட்டிட்டு அழு போ. ஜிம்மன், ஏன் ஜிம்மன்? ஏய் என்னடி என்ன, சும்மா சும்மா பின்னாடி வராத. அதான் என் மூஞ்சில் முடிக்கான்னு சொல்லிட்டேன்ல. இப்படி நான் சொல்லிட்டு போகிறேன், சமாதானப்படுத்தணும், பின்னாடி வர்றியா? அதுவும் வரதில்ல. அப்பயே கிளாஸ்க்குள்ளே தான் அப்படியே அம்முக்குடி மேலே உட்காந்துருக்கேனே, அப்படியே உட்காந்துக்கோ. இந்தா உனக்கு சோறு, மத்தியானம் சாப்பிடாமலாம் இருக்காத, இது தின்னு அதுக்கு தான் வந்தேன் புடி அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டான். வாங்கி சிரிச்சுட்டு, இந்த பையன் இருக்கான் பாரு, எதுக்கு தான் இவனுக்கு இப்படி கோவம் வருதோ அப்படின்னு சிரிச்சுட்டு நின்றுருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை.